Guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லக்கூடிய பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்ஐ சைட்லேயே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இந்த பிஇபி லெவலும் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், இந்த அட்வான்ஸ் லெவலுன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய, அதாவது செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதாவது ஒரு செல்லர்ஸ்க்கு லாஸ் வந்து அவங்க லாஸை புக் பண்ணுவாங்க. லாஸ் புக் பண்ணும்போது அவங்க கவர் பண்ணும்போது செல் பண்ணவங்க பை தான் பண்ணுவாங்க. பை பண்ணும்போது மார்க்கெட் மேலே நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அந்த இடத்த தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல், அதுதான் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய. இந்த அட்வான்ஸ் லெவல் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். வேறு எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எந்த இண்டிகேட்டரோ, எந்த வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸோ, எஃப்ஏடிஏ டேட்டாவோ எதுவுமே பார்க்க மாட்டோம் கைஸ். ஒரு இந்த அட்வான்ஸ் லெவல் இதை வச்சு மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் லெவலில் நம்ம என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,567 வச்சுக்கலாம். 22,570 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 22,610 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அதாவது இன்சைடு மார்க்கெட், ஆனால் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ஒரு ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது அப்படின்றது தான் அர்த்தம். ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணும், புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இருந்தாலும் மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலேன்றதுனால நம்ம வந்து ஒரு காலுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் இன்சைட் மார்க்கெட்டில் ரெண்டு பேரையும் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கால் புட்டு, இந்த மணி கால் புட்டு ரெண்டு பேரையுமே செக் பண்ணி யார் நம்மளுக்கு அட்வான்ஸோட மீட் ஆகிறானோ, யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 610 இருக்கும்போது 600 காலும் 550 காலும் இந்த மணி, அதே மாதிரி 650 22,650 புட்டு இந்த மணி. ஓகேங்களா? நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுக்கும். அதனால தான் நம்ம ஆக்சுவலாக வந்து அதை சொல்கிறோம். ஓகே, இப்போது மார்க்கெட் 610 இருக்கும்போது 600 காலை போய் நம்ம செக் பண்ணோம். இந்த மணி காலை ஆக்சுவலாக இதுதான் 22,600 காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், கரெக்டாக 15 நிமிஷத்தில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நிமிஷத்தில் இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,500 காலு, 22,600 காலு. ஆக்சுவலாக இவன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி பாசிட்டிவாக, அதாவது பாசிட்டிவ் மீன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்கிறானோ அதே மாதிரி இவனும் இருக்கணும். ஓகேங்களா? இவனும் இருந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தான். இவனோட ஓப்பன் 409, அதுக்கு மேலே தான் இருந்தான். ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 420. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் அவனோட அட்வான்ஸ் லெவல் 420. கரெக்டாக 15 மினிட்ஸில் இவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே க்ளீனாக சப்போர்ட்டில் தான் இருந்தான். அந்த டைமில் இவனை எடுக்கலாமா? ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, இன்சைட் மார்க்கெட். ஆனால் மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கோ சேம் சினாரியோவில் காலும் இருக்குது. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகல, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? ஓரளவுக்கு ஒரு 60% இவன் பாசிட்டிவாக தான் இருக்கான். ஓகேங்களா? இவனை எடுக்கலாம். இன்னொன்று, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயே இவன் கரெக்டாக மீட் ஆகி சப்போர்ட்டில் இருக்கலாம். இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் இவனை எடுக்கிறது இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால இவனை எடுக்கிறதுக்கு முன்னாடி 22,600 கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் மேலே போக விடாமல் தடுக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,650 புட்டு.
ஓகேங்களா. அவன் வழி விட்டால் தான் இவனால் மேலே போக முடியும். ஓகேங்களா. அப்போது அவன் எப்படி இருக்கான்னு போய் செக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. அவன் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடச்சி இருந்தால் இவனை எடுக்கலாம். சப்போஸ் அவன் அட்வான்ஸ் லெவலுக்கு அவனும் மேலே இருந்தானா இவனை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. கரெக்டாக 22,650 பொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் 385. அந்த 385ல் க்ளீனாக இவன் சப்போர்ட்டில் இருக்கலாம் அந்த 15 மினிட்ஸில். இன்னொன்று இவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணல இவன் பொட்டு. இவனோட எஸ்டர்டே லோ வந்து எக்ஸாக்டாக எஸ்டர்டே லோவில் தான் இருக்கிறான் இவன் 15 மினிட்ஸில். எஸ்டர்டே லோவில் இருக்கிறான். இன்னொன்று சப்போர்ட்டில் க்ளீனாக இருக்கலாம். 385ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவல், அதில் சப்போர்ட்டில் இருக்கான். அப்போது 2 பேருமே சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. 2 பேருமே சப்போர்ட்டில் இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருன்னா ஒருத்தர் தான் லெவலை கீழே உடைப்பாங்க, யாருன்னா ஒருத்தர் தான் லெவலை மேலே உடைப்பாங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது 22,650 புட்டு தான் ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி டார்கெட் கொடுத்தான். அதாவது 385ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 437 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கொடுத்தான். நம்மளுக்கு அவ்வளோ பாயிண்ட் போவாதான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். மேக்ஸிமம் இவன் இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவனோட ஓப்பன் வந்து 412 அது வரைக்கும் போவான். ஓகேங்களா. அதாவது ஒரு 30 பாயிண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்க முடியும். இப்போ நம்ம அவ்வளோ பெரிய டார்கெட் கூட எதிர்பார்க்குறது அவ்வளோ 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகேங்களா. ஆனால் இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலை. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இன்றைக்கி வந்து ஐவி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வால்டில்னு சொல்லக்கூடிய ஐவி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 30க்கு மேலே இருக்குது. 30க்கு மேலே இருந்தாலே பயங்கர வால்ட்டெல்லாம் இருக்கும். இன்னொன்று ப்ரீமியமும் அதிகமாக இருக்குது. ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கரைக்க தான் செய்வாங்க. ஓகேங்களா. இன்னொன்று திங்கட்கிழமை மணிக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. அதனால் எந்த சைடு வேணால் மார்க்கெட் மூவ் ஆகும். 500 பாயிண்ட்டு கீழேயும் போகலாம், மேலேயும் போகலாம். அது மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுமே. ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முன்னாடியே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. அதனால் நிறைய பேர் இன்றைக்கி ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய ப்ரீமியத்தில். ஏதோ 100 ரூபா 150 தான் பண்ணுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ 400 இது ஒரு ப்ரீமியம். கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் நம்ம எடுப்போம். ஆக்சுவலாக நம்ம பண்ண மாதிரியே க்ளீனாக 22,600 புட்டு வந்து அட்வான்ஸில் கீழே உடச்சிட்டான். கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் 2 பேருமே சப்போர்ட்டில் இருந்தாங்க. 650 புட்டும் 600 காலும். அப்போது அவன் வந்து கீழே உடைக்கிறான். எவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு நினச்சனோ அவன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான். ஓகேங்களா. நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால கரைப்பாங்க, நம்ம செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் எடுக்கலாம்னு விட்டுட்டோம் நம்ம. ஓகேங்களா. விட்டுட்டு இந்த என்ட்ரியை விட்டுட்டோம். நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மார்க்கெட் புட்டு பர்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே காலை போய் செக் பண்ணோம். ஆக்சுவலாக மார்க்கெட் அதாவது புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் மார்க்கெட் கீழே தானே வரும். அப்போ மார்க்கெட் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா 22,500 கால் இந்த மணியாக இருந்தது. இவன் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எவனோட அட்வான்ஸில் 425 இதை கீழே உடச்சிட்டான். ஆனால் புல் பேக் வரும்போது மேலே உடச்சிட்டான். எப்போதுமே புல் பேக்கில் வந்து கீழே வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆகிருக்கும். ஆனால் புல் பேக்கில் இவன் நிற்கவே இல்லை, மேலே உடச்சிட்டான். மேலே உடச்சிட்டு புல் பேக் ஆகிட்டான். இதில் அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கேற்ற மாதிரி இவனை எடுக்கும்போது இது ஃபஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ண 22,650 புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். அவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்னு சொன்னோம். அந்த ஓப்பனுக்கு போய் அவன் தாண்ட முடியாமல் கீழே வரும்போது தான் இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான் க்ளீனாக. ஓகேங்களா. அதாவது லாஜிக் என்னென்னா யார் ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறானோ அவன் வீக் ஆகிட்டவன தான் நீங்கள் இன்னொருத்தனை எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் காலை எடுக்கணும்னு நினச்சா புட்டு வீக் ஆகணும். புட்டு 650 புட்டு கரெக்டாக அவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான். ஓகேங்களா. அப்போ தான் இவனை நம்ம செலக்ட் பண்ணோம். இவனோட அட்வான்ஸில் 425 இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக 1 மணிக்கு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தது. இவன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 425. இவனும் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 496. இவன் பாருங்கள் எது வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். தெளிவாக அது வரைக்கும் தான் போயிருக்கான். மேக்ஸிமம் ஓப்பனை தாண்ட முடியாது. ஓகேங்களா. திருப்பியும் இவன் ஓப்பனை கீழே உடைக்கும் போது திருப்பியும் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா. எத்தனை மணிக்கு இவன் உடைக்கிறான் பாருங்கள். அதாவது 2:15 உடைச்சிட்டான். அப்போ வந்து திருப்பியும் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். ஆனால் நம்ம ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம். இது பாருங்கள் 2:15 அவன் கீழே உடைக்கும் போது அகெயின் வரேன் தெளிவாக போகிறான் பாருங்கள். அதே 2:15 மணிக்கு அவன் வீக்கானவொன்னே திருப்பியும் இவன் ஸ்ட்ராங்காக வரான் பாருங்கள். திருப்பியும் அதே எங்கேருந்து காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் இவன் பர்ஃபார்ம் பண்ணணும். அதே 385 இவன் சப்போர்ட் எடுத்து திருப்பியும் ஓப்பன் வரைக்கும் தான் நம்ம வைக்கணும் டார்கெட். ஓகேங்களா. அது ஓப்பனை உடைப்பானா நம்மளுக்கு தெரியாது. ஓப்பனை உடச்சி திருப்பியும் இதில் நின்னானா திருப்பியும் வேணால் 2வது என்ட்ரி எடுக்கணும். ஆனால்
385 எடுத்திங்கன்னா 415 வரைக்கும் தான், 30 பாயிண்ட் தான் நீங்கள் டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா? ஆனால் இந்த என்ட்ரியும் நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்ல வரேன் இது. ஓகேங்களா? நம்ம ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம், கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,500 கால் ஆப்ஷன், 22,650 புட் ஆப்ஷன் வீக் ஆன உடனே இந்த என்ட்ரியை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? நம்ம ரிவர்ஸ் என்ட்ரியை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன் ரிவர்ஸ் என்ட்ரி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே ரிவர்ஸ் ஆகும். 10 மார்க்கெட்டில் 8 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகியே தீரும். 2 மார்க்கெட் வேணால் திடீர்னு ஒரு சைடாக போயிட்டே இருக்கும் அப்படியே. ஓகேங்களா? அதனால் நம்ம ரிவர்ஸ், இன்னொன்று ப்ரீமியம் அதிகமாக இருந்தது. நம்ம கரையை விட்டுட்டு பொறுமையாக நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு பொறுமையாக எடுத்தோம். இந்த மாதிரி சைக்காலஜிக்காக இந்த மாதிரி பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ண எல்லாருமே கற்றுங்க. ஓகேங்களா? இன்னொன்று பாருங்கள், இவன் வந்து எஸ்டர்டே லோவெல்லாம் உடச்சி தான் கீழே வரான். இருந்தாலும் இவன் வந்து எஸ்டர்டே லோவுக்குள்ளே வரான் பாருங்கள். அந்த இடத்துல 425 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இன்னொன்று இவனோட எஸ்டர்டே லோ 431 பாருங்கள். எஸ்டர்டே லோவை உடச்சி லோவுலேயே வரான் பாருங்கள். அப்போது இது ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி. எஸ்டர்டே லோவுலேயே வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் இது. அவங்க கவர் பண்ணும்போது இது மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுனாலும் ஐவி அதிகமாக இருந்ததுனாலும் மார்க்கெட் வால்டலாக இருக்கும். இன்னொன்று எலெக்ஷன் எப்படி வேணால் ஒன் சைடாக போயிடும் மார்க்கெட். 500 பாயிண்ட் எந்த சைடு வேணால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி மேலே கீழே தான் அடிப்பான்னு நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று இன்சைட் மார்க்கெட். அதனால் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் ப்ரீமியமே கரையை விட்டுட்டு செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆனவனை ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கலான்னு தான் டிசைட் பண்ணோம். அதனால் இதை எடுத்தோம். இது நம்மளோட ஸ்டைலு. நம்ம இன்றைக்கி இப்படி தான் பண்ணோம். ஓகேங்களா? எல்லாருமே இப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் புட்டை எடுத்துருக்குதுன்னா 100% எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி யோசிக்க தெரியணும். இவ்வளோ பெரிய ப்ரீமியத்தில் நம்ம எடுக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு எடுக்க தெரியணும் ஃபஸ்ட்டு. இவ்வளோ பெரிய ப்ரீமியத்தில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஐவி ஜாஸ்தியாக இருந்தால் வால்டல் அதிகமாக இருக்கும். இன்னொன்று இன்சைட் மார்க்கெட்டு, 2 சைடும் ஆடும் மார்க்கெட்டு அப்படின்னு யோசித்து அப்போது ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுறவனை விட்டுட்டு செகண்ட் பர்ஃபார்ம் பண்ண எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு, முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். 2 நாள் லீவ் கைஸ். திங்கக்கிழமை மார்க்கெட் ரொம்ப டஃப். கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 12:30 மணி 1 மணிக்கு மேலே இல்லை நீங்கள் ட்ரேடை கூட அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் ஏன்னா வால்டலாக இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்ன்றதுனால அது நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? நம்மளோட அட்வைஸ் அன்றைக்கி ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் நல்லது. இல்லைனா ஒரு 1 மணிக்கு மேலே எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி இதுதான் கைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் எடுத்துக்கலாம், நம்ம செகண்ட் ஹாஃப்லேயும் எடுத்துக்கலாம். ஏன்னா காலும் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டும் பர்ஃபார்ம் பண்ணால். ஆனால் நம்ம புட்டை எடுக்கல, காலை தான் எடுத்தோம். அதுக்கு ரீசன் நம்ம சொல்லிட்டோம் ஏன் அது மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா ரிவர்ஸ் என்ட்ரி தான் நம்ம ட்ரை பண்ணோம் இன்றைக்கி. எப்போவுமே ரிவர்ஸ் என்ட்ரி ரொம்ப பவராக இருக்கும் கைஸ். ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி நீங்கள் அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்ரெண்டில் ஃபஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண விட்டு செகண்டில் பர்ஃபார்ம் பண்ண எடுக்க கற்றுக்கினா இன்னும் சேஃபாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், திங்கக்கிழமை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். இன்னொரு திருப்பியும் சொல்கிறது என்னென்னா கைஸ், இந்த கோர்ஸ் யாரா வாங்கணும்னு நினச்சாலும் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.